இந்த வெயில பிரகாரத்துல மண்டி போட்டு 9 சுத்தி முடிச்சிருக்கா. காலை பாத்தீங்களா? ஷோ, ஐ காண்ட் பிலீவ் இட். என்னால நம்ப முடியல. எதுக்கு நந்தினி இதெல்லாம்? அண்ணா, பிரார்த்தனை கூட தப்பில்லைண்ணா. ஆனா சில கேடுகிட்ட ஜென்மங்க செஞ்ச வேலை இருக்கே. இப்ப நினைச்சாலும் என் வயிறு பத்திக்கிட்டு எரியுதுண்ணா. என்ன? அக்கா, தயவு செஞ்சு போதும்க்கா. நந்தினி, இந்த பாரு, நீ சும்மா இரு. உன்னை பாடாப்படுத்தின ஜென்மங்களை பத்தி நான் அண்ணன் கிட்ட அப்படிதான் பேசுவேன். என்னாச்சு விஜி? நீ சொல்லு. அக்கா, இவ இந்த வேகாத வெயில்ல முட்டி போட்டு பிரதட்சணை பண்ணிட்டு இருக்கா. அதுவும் கல்லு பாவில பிரகாரம்னா அதுல போய் சில ஜென்மங்க வந்து உப்பு கொட்டி வச்சிருக்காங்கண்ணா. வாட்? முட்டி போட்டு நடக்கிறப்போ கல்லு உப்பு குத்தி கால ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சுண்ணா. டேம் இட், யாரது விஜி? யார் இந்த வேலைலாம் பண்ணது? அதோட மட்டும் இந்த விஷயம் முடியலனா, இவ கால்ல ரத்த வடிய முட்டி போட்டு முட்டி பிரதட்சணை பண்ணிட்டு இருக்கா. அந்த சைக்கோ ஜென்மங்க இன்னும் என்ன பண்ணிச்சு தெரியுமா? உப்புக்கு மேல மிளகாத்தூள் தூவி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கண்ணா. உப்பு குத்துன இடத்துல மிளகாத்தூள் பட்டா அது எவ்வளவு வலிக்கும் உங்களால யோசிச்சு பார்க்க முடியுதாண்ணா? ஓ மை காட், ஷிட். என்ன? யார்? பாருங்கண்ணா, இப்ப காலை நீங்களே பாருங்க. இவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணா. இவ்வளவு எரிச்சல கூட அந்த பிரார்த்தனையை விடாம முழுசா முடிச்சிட்டு தானே இவ மயக்கம் போட்டு விழுந்தா. அச்சச்சோ, என்னம்மா இது? பயங்கரமா இருக்கு. நந்தினி, இதெல்லாம் ரொம்ப தப்பு நந்தினி, இப்படி எல்லாம் பண்றது. ஐயா உயிர் பொழைக்க வேணாமா சார்? டாடி பொழைச்சிட்டாரு நந்தினி. இங்க பாரு, உன்னோட பிரார்த்தனை தான் டாடியை காப்பாத்திருக்கு. இங்க பாரு, டாடி நல்லா இருக்காரு பாரு. நீயே பாரு. பாரு. ஆனா விஜய், இதை நான் விட மாட்டேன். யார் அந்த கேடு கெட்ட 2 ஜென்மங்க? உப்பு மிளகா பொடி எல்லாம் தூவி விட்டு யார் அந்த காட்டு மிராண்டித்தனம் பண்ணது? ஐயோ அத்தான் சார், நமக்கு என்ன வேணும்? நம்ம ஐயா பொழைக்கணும், அதானே. யார் என்ன செஞ்சா என்ன? நம்ம வச்ச பிரார்த்தனை அம்மாவோட காதுல விழுந்துருச்சு. அம்மா ஐயாவை காப்பாத்திட்டா. அது பத்தாதா? நந்தினி, இப்ப எதுக்கு நீ மறைச்சிட்டு இருக்க? போதும்க்கா, இதுக்கு மேல பேசாதீங்க. என் மேல ஆணையா சொல்றேன், இதுக்கு மேல நீங்க பேசக்கூடாது. நந்தினி, இருங்க சார். வேண்டுதல் பண்ணி பிரார்த்தனைய நிறைவேற்றி அர்ச்சனை செஞ்சு எடுத்துட்டு வந்த குங்குமம் ஐயாவுக்காக வேண்டிக்கிட்டது. நான் வச்சு விடலாமா? ஏய், தாராளமா. உன்னை விட டாடிக்கு வச்சு விடுறதுக்கு வேற யாருக்கு உரிமை இருக்கு? போய் குங்குமம் வச்சு விடு. ஏய், நில்லடி. என்ன அப்படியே ஓவரா டிராமா பண்ணிட்டு இருக்க? நீ குங்குமம் வச்சுதான் எங்க அங்கிள் பொழைச்சு எழுந்து வரணுமா? மரியாதை அங்க இருந்து வெளில போடி. ஏய், என்ன கொலைகாரன் ஆக்கிடாத. இது ஹாஸ்பிட்டல். இல்லனா இந்த பேச்சுக்கு நான் உன்னை வேற மாதிரி பண்ணிருப்பேன், சொல்லிட்டேன். நந்தினி கிட்ட நீ திரும்பவும் வம்பு பண்ண செத்துருவ. போடி வெளியே. ஆண்டி பாருங்க ஆண்டி, இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டே இருக்கான். நீங்க பாத்துட்டே இருக்கீங்க.
அந்த கோயில் பிரசாதத்தை அவளையே வைக்க சொல்லு. என்ன ஆண்டி? சரி வா, போய் குங்குமம் வச்சு விடு. நீ வை, வா. ஐயோ, ஒன்றும் இல்லை ப்ளீஸ் இதை அப்படியே விட்டுரு. ஹரிதா, கொஞ்சம் அமைதியா இரு. சார், என்னது இவ்வளவு சத்தமா இருக்கு? பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தானே போனேன். ஏன் மறுபடியும் இப்படி பண்றீங்க? தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. சாரி சார், ஜஸ்ட் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ரியலி சாரி சார். வெளியே வெயிட் பண்ணுங்க. சார், 1 செகண்ட் சார். இவங்க என்னோட ஒய்ஃப் நந்தினி. இவங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். இவ்வளவு பிளட் வந்திருக்கு. கொஞ்சம் பாருங்க சார். நர்ஸ், டாக்டர். இவங்கள ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். மேடம், நீங்க போய் ட்ரெஸ்ஸிங் சரி பண்ணிக்கோங்க. சார், நான் கூட்டிட்டு ஓகே வரேன். சார். வா டாடி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வா. வாங்க மேடம். வரோம் சார். உடம்பு பார்த்துக்கோங்க. ஏய் ஹரிதா, என்னது இது? ஏன் இந்த அளவுக்கு நீ டென்ஷன் ஆகுற? ஏமா மாதவி, நம்ம ஹரிதா டென்ஷன் ஆகாம இருந்தா தான் ஆச்சரியப்படணும். பாத்தீங்களா நீ? அவ எவ்வளவு டிராமா போட்டுட்டு இருக்கா. அதையெல்லாம் பாத்துக்கிட்டே நாங்க நிக்கணுமா? பார்த்த பார்வை எனக்கு அப்படி இரிட்டேட் ஆகுதா நீ? ஏய் ஆன்ட்டி கூட அவளை பிரசாதம் வச்சு விடுன்னு சொல்றாங்க. என்ன நீ இது? விடு, அவளும் கஷ்டப்பட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கா.